வாவாத்தியார் பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு போனீங்கன்னா டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எம்ஜிஆர் அவர்களோட பாடல்கள், எம்ஜிஆர் அவர்கள் இப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கதையில் கேட்டு ஓரளவுக்கு அட்மைர் ஆன பல பேருக்கு வந்து இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வாவாத்தியார் 2025 டிசம்பர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ ஜனநாயகன் ஆப்வியஸா போஸ்ட்மார்ட் ஆகிறதுனால நிறைய படங்கள் வந்து சொன்னாங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் படமாக வாவாத்தியார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து நலன் குமாரசாமி, அந்த டைரக்டர். அந்த ஒரு மனுஷன் ரொம்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாயிண்ட். அது மட்டும் தான் மேஜர் பாயிண்ட், அது மட்டும் தான். அண்ட் ஆப்வியஸாக கார்த்தி அவர்கள் ஓகே படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பேசுவோம், போக போக பேசுவோம். இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கார்த்தி அவர்களுடைய ஸ்கிரிப்டோட அந்த செலெக்ஷன். ஆப்வியஸா கார்த்தி அவர்கள் நினைச்சிருந்தா இந்த கதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் மாசா பண்ணியிருந்திருக்கலாம். கார்த்தி அவர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அவரோட கதை தேர்வு தான். அது நமக்கு நிறைய படங்கள் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு சில படங்கள் கரெக்டா இருக்கு, ஒரு சில படங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகாம இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே அவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் படம் வந்து வேற மாதிரியான ஒரு ஜேர்னல் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. டக்குன்னு ஒரு அலெக்ஸ் பாண்டியன் மாதிரியும் பண்ணுவாரு, மெய்யழகன் மாதிரியும் ஒன்று பண்ணுவாரு. ஸோ அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சொன்ன மெய்யழகன் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக அமைஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா கார்த்தி எப்படி ஒரு சூஸ் பண்ணாரு, இவர் தான் கரெக்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ண எல்லார் மத்தியிலுமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அபிப்பிராயம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கார்த்தி படம்னா ஓகே ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் வாவாத்தியார் படமும் படம் பார்த்தவர்களுக்கு ஒரு வேற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஆப்வியஸா எனக்கும் படம் பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. ஆப்வியஸா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு போறது சூதுகவும் படத்தினுடைய டைரக்டர் ரைட்டர் நலன் குமாரசாமி இதுல என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு சூதுகவும் ஃபேவரட்டா இருக்கும், இல்ல நிறைய பேருக்கு காதலும் கடந்து போகும் ஃபேவரட்டா இருக்கும். ஏன்னா காதலும் கடந்து போகும் அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு தின் லைன், அதை வச்சுட்டு ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வரிசையில வாவாத்தியார் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நலன் குமாரசாமி அவர்களே வந்து ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு வந்து இது நலன் குமாரசாமி படம்னு எதிர்பார்த்து போவீங்களே அவங்களுக்கான படமா இருக்காது, அந்த ஃபிளேவர்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆப்வியஸா அவர் சொன்னதுதான் ஸ்கிரீன்லேயும் இருந்தது, அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நலன் குமாரசாமி அவரோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் எதிர்பார்த்துட்டு ஒன்று போவோம்ல, என்னன்னா அவரோட ரைட்டிங் டைரக்ஷன் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது என்னன்னா என்ன குவிக்கையா இருக்கும், அது ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து ஒரு என்கேஜிங் இருக்கும், சிம்பிளான சீனா இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிள் சூதுகம்ல வந்து லாஸ்ட்ல அந்த எல்லாரும் ரூம்ல உட்காந்து அடிக்கும் போது மச்சான் இதான் மச்சான் இருட்டாரைகள் முரட்டை குத்து அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பிளாக் காமெடி தீமும் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி ஃபன்னா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் இருந்திருக்கும். அதே தான் வந்து காதலுக்கு மருந்து போகும்ல அந்த அந்த எஸ்பெஷலி நல்லா ஒரு மாதிரி ஃபீல் குட்டா ஃபன்னா ஒரு மாதிரி போயிட்டு டைம் டக்குன்னு ஒரு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ சீன்ல யார் அந்த கதிர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்த கதிர் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் டைரக்ஷன் பார்த்துட்டு நலன் குமாரசாமி இந்த வாவாத்தியார் என்ன பண்ணியிருப்பாரு, ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனோம். ஆப்வியஸா படம் பார்த்துட்டு இருக்க எனக்கு இது நலன் அவர்களோட ரைட்டிங் மாதிரி இல்லையே அப்படின்னு தான் அப்போ டக்குன்னு அந்த ஒரு ஓகே இது நலன் குமாரசாமி படம் இல்லை, வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 படங்கள் மாதிரி இல்லாம வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் வாவாத்தியார் பொறுத்த வரைக்கும். ஸோ வாவாத்தியார் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்துற அந்த லைனு அந்த ரைட்டிங்காவே அவர் நல்லா பிளே பண்ணிருக்க விதம் வந்து கிளியரா தெரியுது. நம்ம ஸ்னீக் பீக்ல பார்த்துருப்போம் இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற டைம்ல இங்க கார்த்தி அவர்கள் பிறக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இங்க படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்க ராஜ்கிரண் அவர்களுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடக்கும், அதுல இருந்து கார்த்தி அவர்களோட கேரக்டர் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க ஆரம்பிக்கிறது இங்க இன்னொன்னு ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா இருந்தது. சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இதுல வாவாத்தியாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, படத்தினோட ஷோல்டர் தாங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் கார்த்தி அவர்கள் இதை வந்து ரொம்ப என்ன சொல்றது சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. இது மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இருக்க லைன் தான், தப்பு பண்ற அரசியல்வாதிகளுக்கு அந்த ஹீரோஸ்லாம் நம்ம பல படங்களை பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான். அந்த ட்ரீட்மெண்ட்டை எந்த மாதிரி அவரு
நலன்குமாரசாமி அவர்கள் வந்து அது எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு, அதை கார்த்தி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி எம்ஜிஆர் அவர்களா அந்த மேனரிசம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுற அந்த ஒரு பாயிண்ட் அண்ட் எம்ஜிஆர் அவர்களா அவர் ப்ளே பண்ற இடங்கள் எல்லாம் வந்து உண்மையாவே இந்த மேனரிசம் அப்படியே கொண்டு வந்து ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த கார்த்தி அவர்களோட பாடி லாங்குவேஜ்ல இருக்கும் இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜ் இல்லை இதுல. எம்ஜிஆர் அவர்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அந்த இது அந்த மாதிரி குட்டி குட்டி மேனரிசம்ஸ்லாம் இருக்கும். அந்த மேனரிசம்ஸை இன்க்ளூடிங் ஃபைட்டை கொண்டு ப்ராப்பரா வந்து கார்த்தி அவர்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து மேபி ட்ரைனிங் கொடுத்தாங்களா இல்லை அவரா வந்து சொல்ல விஷயங்கள் எல்லா வீடியோஸ்லாம் பார்த்து கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா பிச் அண்ட் பெர்ஃபெக்டா இன்ச் பை இன்ச்சை வந்து அந்த எம்ஜிஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும்பொழுது அது வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓகே, அந்த எம்ஜிஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த எம்ஜிஆர் அவர்களை ஏன் மாறுறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. அதை கன்வின்ஸிங்கா நலன்குமாரசாமி அளவுக்கு இது எதுக்கு தேவையே இல்லாம அப்படின்னு யோசிக்காத அளவுக்கு ப்ராப்பரா ஓகே இது இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து இதுல இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட பேக் போன் அப்படிங்கிறது கார்த்தி அவர்கள் கம்ப்ளீட்டா அண்ட் ராஜ்கிரண் அவரோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஆனால் இவரை வச்சு தான் இது ஃபுல்லாகவே ஒரு ரன் ஆகிற ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அந்த காரணகர்த்தான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காரணத்தினால தான் இது அங்கே ரன் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆப்வியஸாக வந்து ராஜ்கிரணோட ரோல் வந்து ரொம்ப இம்பாக்டாக வந்து தெரியுது. அண்ட் ஸ்டார்டிங் படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு 3 சாங் பட்டுன்னு வந்துட்டு போயிடுச்சு. அது வந்து அது தேவையில்லையா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்க, டக்குன்னு அடுத்த சீன் ஒன்று மூவ் ஆகும். ஓகே, ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் ஒன்று செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்று கூட்டிட்டு போகும். அது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக். இந்த படம் எதுக்காக ஏன் அப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் வந்து அது ஒரு ப்ரீ இன்டர்வல் பிளாக் ஒன்று நடக்கும். அதுல வந்தும் அண்ட் வந்து இந்த கிளாசிக்கான ஒரு இன்டர்வல் ஒன்று பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் அவர்களை வச்சு. அந்த 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 இன்டர்வல் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். கார்த்தி அவரோட மேனரிசம், நலநிதி அவர்கள் வந்து இந்த ஸ்டேஜ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரசித்தேன். அண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மேனரிசம் வந்து கார்த்தி அவர்கள் ஹோல்ட் பண்ண விதம் காலையில் எப்படி இருக்கும் திடீர்னு நைட் அப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல அவர் ப்ளே பண்ண விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் கிருத்தி ஷெட்டி இந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நலன்குமாரசாமி அவர்களோட படங்கள்ல அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து சூதுகோமல் சஞ்சிதா ஷெட்டிக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். ஆப்வியஸா காதல் கொடுத்த மடனோ அவர்களோட கேரக்டர் வந்து த்ரூ அவுட்டா என்ட்ரி இருக்கு. ஏன்னா அவங்க தான் படம், அவங்க தான் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இது மாதிரி. அண்ட் இங்க வாவத்தியரை பொறுத்த வரைக்கும் கிருத்தி ஷெட்டி வந்து அந்த சோல் ரீடரா அந்த ஆன்மாக்கள் கூட பேசுற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து இன்னும் அது இந்த எம்ஜிஆர் கேரக்டரோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா அது ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. ஆனா அந்த கேரக்டர் எதுக்காக வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால மேலோட்டமா பார்க்கும்போது அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பரா இன்னும் கொடுத்துருக்கலாமோ கிருத்தி ஷெட்டி அவர்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தோணிட்டே இருந்தது. அண்ட் அந்த சாங்ஸை பத்தி டக்குன்னு வந்துச்சு போன்னு சொன்னேன் இல்லையா. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ராஜாவின் பார்வை ராணின் பக்கம் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. நான் அது ரொம்ப ரசிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டேஜ் பண்ண விதம், அது எதுக்காக அந்த பாடல் வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் சத்யராஜ் அவர்கள், நிழல்கள் ரவி அவர்கள், அப்புறம் வந்து ஜிஎம் சுந்தர் அவர்கள் சொல்லிட்டு நிறைய கேஸ்ட் நமக்கு பரிச்சயமான பல முகங்கள் இருக்கு. ஆனா அந்த பல முகங்கள் வந்து அழுத்தமா உட்காரியோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு. ஆப்வியஸா கார்த்தி அவர்களோட கேரக்டர் வந்து கார்த்தி அவர்கள் அண்ட் வந்து ராஜ்கிரண் அவர்கள் இந்த கேரக்டர் வந்து அழுத்தமா நம்ம கிட்ட உட்காந்துச்சு, இது எதுக்காக பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் ஒரு சில பெயர்கள் சொன்னேன் இல்லையா, அந்த பெயர்கள் வந்து அவங்களாலதான் அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே அது ஒன்று வருது. ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எங்கேயா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருந்தது எனக்கு. ஏன் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்றா அப்படின்னா, நம்ம அகைன் கம்பேரிசன் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸா இந்த படம் எடுத்த டைரக்டர் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சூதுகம் பொறுத்த வரைக்கும் அந்த பொலிட்டீஷியன்ஸை வச்சு ஒன்று பிளே பண்ணியிருப்பாரு. அதுல இப்ப வரைக்குமே வந்து எம்.எஸ். பாஸ்கர் அவர்களோட கேரக்டரா இருக்கட்டும், ராதா ரவி அவர்களோட கேரக்டரா இருக்கட்டும், இல்ல கருணாகரன், இந்த 3 கேரக்டர் பிளே ஒன்று பண்ணுவாங்க அந்த பொலிட்டீஷியன் அந்த ஆங்கிள். அது வந்து பயங்கரமா இருக்கும், அது வந்து சூப்பரா இருக்கும், ஃபன்னாவும் இருக்கும். நல்ல என்ன சொல்றது, அது வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். அந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சா எப்படி இருக்கும், இந்த அருமை பிரகாசம் கேரக்டர் கொஞ்சம் பெரிய அளவில் யோசிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபன்னா இல்லை ரொம்ப சீரியஸ் டோன்ல யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிழல்கள் ரவி அண்ட் சத்யராஜ் 2 பேரோட கேரக்டர் வந்து வரிமைக்கப்பட்டதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒரே ஒரு இதுதான் அங்க ஒன்று ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் ஆனது, இங்க இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நலன் குமாரசாமி படங்களை எதிர்பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்காது, இது வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா.
அது 100% முழுக்க 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 உண்மை. ஆனா தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எங்கேயுமே லோ ஆக்காது. நீங்க என்ன லெவல்ல போறீங்களோ அந்த லேல ஒரு மாதிரி ஓகே அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வந்து அப்படியே வெளில கூட்டு வருவாங்க. ரொம்ப ஹையாவும் கொண்டு போக மாட்டாங்க, ரொம்ப லோவாவும் கொண்டு போக மாட்டாங்க. நீங்க எப்படி போயிருக்கீங்களோ ஒரு சேஃபான லைன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தில்லான லைனு, அந்த தின் லைனை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நீட்டா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வாவாத்தியார் பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு போனீங்கன்னா நீட்டான ஒரு என்டர்டெய்னர் பார்த்துட்டு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கார்த்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததுல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் எம்ஜிஆர் அவர்களோட பாடல்கள், எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஒரு சில கதைகளை நம்ம கேட்டிருப்போம். எம்ஜிஆர் அவர்கள் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி கதைகள் கேட்டு ஓரளவுக்கு அட்மையர் ஆன பல பேருக்கு வந்து இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். எம்ஜிஆர் அவர்களோட இப்போ எனக்கு என்னோட தாத்தா அப்படிலாம் அவர்லாம் பார்த்தாரு அப்படின்னா இன்னும் பயங்கரமா கனெக்ட் ஆகும் அவருக்கு. ஏன்னா அந்த எம்ஜிஆர் அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயங்கரமா அந்த படம் கனெக்ட் ஆகும். எஸ் ஆல்வேஸ் சொன்ன மாதிரி. ஸோ நீங்க வாவாத்தியார் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.